வெல்கம் டு மாஸ்க் சேனல். வாங்க சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? மைதா மாவு 1/2 கிலோ பேக்கெட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? மைதா மாவு ஜலிச்சு எடுத்துட்டோம். இனி அதுக்கு தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். கடையில் போய் வாங்காதீங்க, இனிமேல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சால்ட், உப்பு, நம்மளுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி தேவையானது போட்டுக்கலாம். இது அஸ்கா சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம முட்டை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பேக்கிங் சோடா தேவையான அளவுக்கு போட்டோம். 1 ஸ்பூனு தயிர், தயிர் 2 கரண்டி. அவ்வளோதான் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்தி விட்டு பிணைஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம போட்ட பொருளெல்லாம் கலக்கிக்கலாம் மாவில் வச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் மாவு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. ஃப்ரெஷ்ஷாக குழந்தைகளுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம பிணையணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் மாவு. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கணும். சரிங்களா? நல்லா பிணைஞ்சு சப்பாத்தி மாவு விட நல்லா கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு இதுமாரி எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவி இதுமாரி நல்லா வச்சுட்டு பாருங்கள், இந்தமாரி உள்ளே போகணும். ஆமாம், தொட்டோம்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஒரு கவர் எடுத்துக்கலாம். கவரில் நல்லா மாவை உள்ளே வச்சு நல்லா சுற்றி வச்சிடலாம். 2 மணி நேரம் வச்சுக்கணும். சரிங்களா? 2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. நல்லா தேய்ச்சி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாதான் உங்களுக்கு புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். நம்மளுக்கு இதில் 13 உருண்டை வந்திருக்குது. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி ஸ்லாப் கல்லை தொடச்சிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம அதிலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு. ரெண்டு பக்கம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. சரிங்களா? ஆயில் தடவிட்டு அந்த பக்கமும் ஆயில் தடவிக்கணும். திருப்பி அடிச்சு இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு கை அந்த பக்கம், ஒரு கை இந்த பக்கம் வச்சு நம்ம திருப்பி திருப்பி அடித்தோம்னா போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அடிச்செடுத்தாலே போதும். சரிங்களா? இப்படி எல்லா மாவையும் நம்ம சுற்றி வச்சுக்கணும். பாருங்கள், எல்லா மாவையும் சுற்றி வச்சுட்டோம். நம்ம இப்போ கையிலே ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம உள்ளங்கையில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா புரோட்டா சைஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் வாங்கணுங்கிறது இல்லை. ஈஸியாக செஞ்சுக்கலாம் நம்ம வீட்லேயே தேவையானது. செஞ்சு பாருங்கள்.
சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மாதிரி கல் காய்ஞ்சோடனே புரோட்டா போட்டு தேய்ச்ச மாவு போட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே கீழே நல்லா தடவி விட்டுருங்க ஊற்றி. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம முட்டை போடணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த பக்கம் 4 அடி, அந்த பக்கம் 4 அடி அடித்து சென்டரில் 2 அடி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பூ மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டில் செஞ்சாலும் சாஃப்டாக வரும் பாருங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் குருமா தான் வச்சுருக்கோம். இன்னொரு நாளைக்கு சிக்கன் குருமா வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.